இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஜூம் கமாண்ட் அண்ட் தென் கேமரா பொசிஷன் எப்படி செட் பண்ணுறது, ஸோ செக்ஷன் எப்படி பண்ணுறது, ஸோ இது எல்லாமே தான் சொல்லித்தர போகிறேன். பழைய வீடியோ எதுவுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துருங்க. இனிமேல் வர வீடியோவில் நம்ம எல்லாம் மாடல் பண்ணுவோம். அப்புறம் கலந்தர் ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து ரொட்டேட்டு பேனு. ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். ரொட்டேட்டு பேன் கமெண்ட்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூமு. ஸோ ஜூம்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், இது கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜூம் பண்ணுறேன். அப்புறம் மவுஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ட்ராக் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பட்டன் எல்லாம் மவுஸையே நான் சொல்கிறது, ஓகேவா? ஸோ இது ஜூம். ஸோ அடுத்து என்ன, ஜூம் விண்டோ. ஸோ ஜூம் விண்டோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எனக்கு இப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் எனக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னு நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் எனக்கு என்ன ஆகும், ஜூம் ஆகும். ஸோ அடுத்து ஜூம் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஜூம் அவுட் ஆகிறது தான் ஜூம் எக்ஸ்டென்ஷன். ப்ரீவியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூமில் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி ஜூம் பண்ண எல்லாமே எனக்கு ஒரு லைக் அண்டு கொடுக்க மாதிரி, கண்ட்ரோல் செட் கொடுக்குற மாதிரி சும்மா வந்துட்டு போகும், ஓகேவா? ஸோ அடுத்து பொசிஷன் கேமரா. பொசிஷன் கேமரா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம இன்டீரியர்லாம் டிசைன் பண்ணும்போது எனக்கு இந்த வியூ கரெக்டாக வேணும், அந்த மாதிரி நம்ம இது பண்ணோம்ல. ஸோ ஒரு டாப் வியூலேருந்து உள்ளே பார்க்குற மாதிரி, இல்லை ஒரு இன்க்ளைனாக ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து பார்க்குற மாதிரிலாம் வச்சுருப்போம் வியூ. ஸோ அதெல்லாம் எப்படி செட் பண்ணலாம்னா இதை வச்சு தான் செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷன் கேமரா எடுத்துட்டேன். இப்போது இங்கேருந்து எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த பொசிஷன்லேருந்து நான் இந்த பொசிஷனை பார்க்குறேன்னு அர்த்தம், ஓகேவா? இன்கேஸ் இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த பொசிஷன்லேருந்து இங்கே பார்க்குறேன். ஸோ அப்போ எனக்கு கீழே இருந்து நான் மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு ரூம் மாதிரி நான் சும்மா டிசைன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஆஃப்செட் ஒரு திக்னஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதில் ஒரு சர்டன் ஹைட் கொடுத்துறேன். இப்போ எனக்கு இந்த ரூமில் இந்த பொசிஷன் நான் பார்க்கணும். நான் இப்படி வச்சா எனக்கு எக்ஸாக்ட் பொசிஷன் வராது, ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கையெடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் போகும். நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி எனக்கு இந்த இடத்த பார்க்கணும், ஸோ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பொசிஷன் செட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இந்த ஐ எதுக்கு, லுக் அரவுண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரொட்டேட் பண்ணால் எனக்கு எப்படி ரொட்டேட் ஆகும், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும், ரைட்டா? எனக்கு நான் வச்ச பொசிஷனில் இருந்து எனக்கு ஜஸ்ட் அந்த பொசிஷனை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி இந்த இடத்துல இப்படி தெரியுது, இந்த இடத்துல தெரியக்கூடாது அப்படின்னா என்னோடய ஐ இதை எடுத்துக்கோங்க, அதுவே ஆக்டிவேட்டாக ஆகிட்டாரும். ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், மெதுவாக லைட்டாக இந்த சைடு லெஃப்ட் கிளிக் பண்ணி கொஞ்சம் நான் திருப்பிக்கிறேன். ஸோ நான் ஸ்டாண்டிங் பொசிஷன் அப்படி தான் இருக்கும். என்னோடய கண் இல்லை தலை மட்டும் தான் அப்படியே ரொட்டேட் ஆகும், ஓகேவா? இப்போ நீங்கள் நின்று ஒரு இடத்த பார்க்குறீங்க, ஒரு போஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அதை சுற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் திரும்பணும்னு அவசியம் இல்லை, சைடில் பார்க்குறதுக்கு, ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், சைடில் பார்க்கறதுக்கு சுற்றாமல் ஜஸ்ட்டு என்னோடய ஐபாலை மட்டும் நான் விட்டுறேன், இல்லைனா என் ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ இப்படி என் ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு என்னோடய பொசிஷன் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்து என்னென்னா வாக். ஸோ வாக்குங்கிறது என்னென்னா ஜஸ்ட்டு சும்மா கொடுத்துருப்பாங்க. இதை நான் சும்மா அப்படி கிளிக் பண்ணி இப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு இது அப்படியே சும்மா நடந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் இருக்காது. நம்ம வாக் த்ரூ எல்லாமே நம்ம லூமியானில் பார்த்துடலாம். ஸோ இதோட லூமியானில் அக்யூரேட்டாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து என்னென்னா செக்ஷன் பிளேன். செக்ஷன் பிளேனுக்கு என்னென்னா, ஸோ இப்போ நான் செக்ஷன் பிளேன் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல கட் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், ரைட்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கொடுத்து உள்ளே லைட்டாக அப்படி தள்ளுறோம். ஸோ இப்படி தள்ளோன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த வியூ வந்துடும். இந்த செக்ஷனுக்கான கமாண்ட்
மேலே நம்மளுக்கு தனியாக டிஸ்பிளே செக்ஷன் பிளேன் ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா டிஸ்பிளே செக்ஷன் பிளேன் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த அவுட்டரில் தெரிஞ்சில ப்ளூ கலரில் அது வந்து நான் அன்டிக் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதை நான் டிஸ்பிளே கொடுக்குறேன்னா எனக்கு வந்து ஷோ ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டிஸ்பிளே செக்ஷன் கட்டர். ஸோ செக்ஷன் கட்டை வந்து கட்டானதை டிஸ்பிளே பண்ணணும். இது வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இன்கேஸ் இது ஆஃபில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன ஆகாது, நான் செக்ஷன் கட் பண்ணாலும் எனக்கு தெரியாது. ஸோ ஆனில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த பிளாக் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் எனக்கு ஃபில் ஆகி வேணும். அதாவது அது ஆனில் இருந்தால் ஃபில் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆனில் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஹாலோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதையும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு ஃபுல் சாலிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி காட்டுதான். ஸோ இதுதான் வந்து என்னென்னா செக்ஷன் பிளேன். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து ஒரு டோர் மேக் பண்ணுறது நான் எப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் வியூ எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், டோரோட சைஸ் எவ்வளோ, இப்போ ஒரு 3 feet, 6 feet, 7 feet நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் ஆகிடும். ரைட்டா? ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு ஆஃப்செட், ஸோ ஒரு 3 inches வந்து ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஜாயின் பண்ணக்கப்புறம் எரேஸ் கமாண்ட் எடுத்துகிட்டு இதை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் நான் என்ன பண்ணுறேன், ஒரு காப்பி எடுத்துறேன். ஸோ கண்ட்ரோல் அமுக்கி காப்பி எடுத்ததுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணக்கப்புறம் இந்த கீழே உள்ள எரேஸ் லைனையும் நான் எடுத்துடுறேன், எக்ஸ்ட்ரா லைனையும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து புஷ் புல் பண்ணுறேன். புஷ் புல் பண்ணி இது வந்து ஒரு 3 inches, இது வந்து ஒரு 2 inches கொடுத்தக்கப்புறம் இதை வந்து ஒரு குரூப்பு, இது வந்து ஒரு குரூப்பாக நான் மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ குரூப் மாற்றினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான மெட்டீரியல் க்ரியேட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து எனக்கு எக்ஸ்ரே ஃப்ரேமு, பிளாக் எட்ஜு, ஸோ இதெல்லாம் நான் வச்சு காட்டுறேன். ஸோ எக்ஸ்ரே ஃப்ரேம்னா லைக் கிளாஸ் மாதிரி தெரியும், உள்ளே இருக்குதுன்னு தெரியும். ஸோ இது வந்து அந்த எட்ஜஸ் வந்து டாட்டராக தெரியும். அப்புறம் வந்து வயர் ஃப்ரேமு, சாலிடு, அடுத்து வந்து ஒரு இது ஷேடடு வித் டெக்ஸ்டரு, அடுத்து வந்து மோனோக்ரோமோ. ஸோ மோனோக்ரோமோங்கிறத நான் என்னென்னு சொல்கிறேன் லேட்டராக. ஸோ இப்போ நான் நார்மலாக வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், மூவ் கமாண்ட் எடுத்துகிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணி இதோட சென்டரில் நான் வச்சிடுறேன். ஸோ இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணும். ஸோ மெட்டீரியல் போயிட்டு வுட்டு, ஸோ இதுக்கு வந்து ஒரு வுட்டு, ஸோ இதுக்கு வந்து ஒரு வுட்டு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு டோர் மேக் பண்ணுறது. விண்டோவும் சிமிலர் தான், இதே மாதிரி தான் மேக் பண்ணணும். நான் இது ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன், டோர் விண்டோ எப்படி மேக் பண்ணலாம், ஸோ அதில் எப்படி ஒரு ஹேண்டில் வைக்கலாம்னு நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.